இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 25ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் நிந்தை அவமானங்களை மன்னிக்க கற்பிக்கிறது. இயேசுவின் திரு இருதயத்துக்கு பிரியப்படும்படியாய் நிந்தை அவமானங்களை மன்னித்தல் என்கிற புண்ணியத்தை நாம் இன்று விசேஷமாய் அனுசரித்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் பிறர் அன்பையும் பின்பற்றுவோமாக. இயேசுவின் திரு இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் நமக்கும் இருக்குமேயாகில் அவருடைய வாழ்வை பின்பற்றுதல் நமக்கு எளிதாயிருக்கும். நம்மைத்தானே ஜெயித்து இயேசுவின் திரு இருதயத்தின் கருத்தை நம்மிடத்தில் நிலைநிறுத்தாவிடில் மன்னித்தல் என்கிற புண்ணியம் நமக்கு மிக கடினமாயிருக்கும். தவிர நமது சுபாவத்துக்கே அது ஒருபோதும் கூடாதாயிருக்கும். இந்த புண்ணியத்தை அனுசரிக்கும்படி நமக்கு உதவியாக திவ்ய இரட்சகர் பிரஸ்நேகத்தை பற்றி விசேஷமாய் நிந்தை மன்னித்தல் என்னும் பெரிய கற்பனையை தமது வார்த்தைகளாலும் மாதிரியினாலும் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் சத்துருக்களை அன்பு செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு கெடுதல் செய்கிறவர்களுக்காகவும் உங்கள் மேல் அவதூறு சொல்லுகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லவர்கள் பேரிலும் கெட்டவர்கள் பேரிலும் சூரியனை உதிக்க செய்கிற பெரும் நீதிமான்கள் பேரிலும் அந்நியர் பேரிலும் மறைவருவிக்க செய்கிறவர்களுமாய் உங்களுடைய பிதாவுக்கு நீங்கள் உகந்த பிள்ளைகளாகும் படிக்கு மற்றவர்கள் உங்களுக்கு செய்கிற நிந்தைகளை மன்னித்தால் மோட்சத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவரும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறதை அவர் உங்களுக்கும் செய்வார். இந்த போதகத்தை உறுதிப்படுத்துவதற்காக நமது ஆண்டவர் கெட்ட ஊழியனுடைய உவமையை சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஊழியன் தான் கொடுக்க வேண்டிய ஒரு பெருங்கடனை தன் எஜமான் மன்னித்திருக்க, இன்னொரு எளிய ஊழியன் தனக்கு செலுத்த வேண்டிய சிறிய கடனுக்காக அவனை இரக்கமில்லாமல் கொடுமையாய் நடத்தினான். இந்த குற்றத்தின் நிமித்தம் அந்த தீய ஊழியன் கடுஞ்சிறையில் அடைக்கப்பட்டு மிக கண்டிப்பான வேதனைகளுக்கு தீர்வையிடப்பட்டான். இதே விதமாய் நீங்கள் உங்கள் எதிரிகளை முழு மனதோடு மன்னியாதிருப்பீர்கள் ஆகில் நமது பிதாவும் உங்களையும் அப்படியே நடத்துவார் என்று திருவாய் மலர்ந்து இந்த உவமையை முடிக்க சித்தமானார். எந்த அளவு நாம் நமது அயலாரை மன்னிப்போமோ அந்த அளவு நாமும் மன்னிக்கப்படுவோம். நாம் சொல்லுகிற கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில், எங்கள் பிதாவே, எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அப்படியே நமது ஆண்டவரும் நம்மை நடத்த கேட்கிறோம். ஆதலால் நாம் மன்னித்தால் நம்மை மன்னிக்கும்படி கேட்கிறோம், மன்னியாவிட்டால் மன்னியாதிருக்க கேட்கிறோம். இதைப்போல் இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு கிடைக்கும் என்று புனித யாகப்பர் சொல்லுகிறார். திவ்ய இயேசு நம்முடைய பலவீனத்தை நன்றாய் அறிந்திருந்ததினால் நிந்தை அவமானங்களால் பூரிக்கப்பட்ட சம்மதித்த அவருடைய மாதிரியாய் நாமும் நம்மை நிந்திக்கிறவர்களை மன்னிக்க படிப்பிக்கிறார். பூங்காவனத்தில் பிரவேசித்து அங்கே நடக்கிறதை கவனி. தம்மை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுக்க தயாராயிருக்கும் சதிகாரனான யூதாஸ் என்பவனோடு நேருக்கு நேர் நிற்க உன் ஆண்டவரை பார். அவனை பழிவாங்க நினையாமலும் தமது சர்வ வல்லமையால் அவனை கீழே விழத்தாட்டி கொள்ளாமலும் அவனை நோக்கி,
நண்பா, எங்கே வந்தாய்? என்ன யூதாஸ், மணுமகனை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கவா வந்தாய் என்று தோழமையோடும் சாந்த குணத்தோடும் சொல்லுகிறார். ஒரு பக்கத்தில் துன்பமும் வேறொரு பக்கத்தில் அன்பும் நிறைந்த இந்த வார்த்தைகளை அல்லாமல் மற்றபடி கோபமான, கசப்பான, பழிக்கான மற்றெவ்வித கண்டிப்பான வார்த்தைகளும் அவரது திருவாயிலிருந்து புறப்படவில்லை. இன்னும் கல்வாரி மலையில் ஆண்டவருடைய எதிரிகள் அவரை சிலுவையில் அறைந்து நிந்தை அவமானங்களாலும் தீய வார்த்தைகளாலும் அவரை நிந்திக்கும் போது, பிதாவே, இவர்களை மன்னித்தருளும், ஏனென்றால் இவர்கள் செய்கிறதெல்லாம் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். கல்வாரி மலையில் ஆண்டவருடைய இரு பக்கத்திலும் சிலுவையில் அறையுண்ட திருடர்களும் ஆண்டவரை நிந்தித்தார்கள். ஆனால் வலது பக்கத்தில் தொங்கின திருடன் அருட்கொடைகளால் தூண்டப்பட்டு அவனுடைய இருதயம் ஆண்டவர் பக்கமாய் இழுக்கப்பட்டு, ஆண்டவரே, உமது ராஜ்யத்தில் நீர் பிரவேசிக்கும் போது என்னை நினைத்து கொள்ளும் என்று பேரொலியிட்டதும், நமது அன்பார்ந்த இரட்சகர் நல்ல திருடனை நோக்கி, மெய்யாகவே நாம் உமக்கு சொல்கிறோம், இன்று தானே நீ நம்மோடு கூட மோட்சத்தில் இருப்பாய் என்றார். திவ்ய இரட்சகர் காட்டும் இவ்வித மாதிரிகளை பார்த்த பிறகும் அவருடைய சிலுவையை கண்ணார கண்ட பொழுதும், என் எதிரிகள் எனக்கு அதிக நிந்தை வருவிக்கிறார்கள், ஆதலால் நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று யார் சொல்ல துணிவார்? நீ நிந்தை அவமானப்படும்படி திவ்ய இரட்சகர் விட்டுவிட காரணம், தமது திவ்ய மாதிரிகையை பின்பற்றும்படி உனக்கு சமயம் கிடைக்கும்படியாகத்தான். சிலுவை ஆகிய அந்த உயர்ந்த சிம்மாசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துநாதர் எஜமானை விட சீடன் அதிக மேன்மையாய் நடத்தப்பட முடியாது. நாம் நிந்தை அவமானங்களை ஏற்றுக்கொண்டோம், நீங்களும் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் மற்றவர்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க உங்களுக்கு மாதிரிகை காண்பிக்கிறோம் என்று போதித்தார். இதை கேட்ட பின்னும், ஆண்டவரை பார்த்த பின்னும், இன்னும் உன் அயலான் பேரில் பழிவாங்க உனக்கிருக்கும் ஆசையை மாற்றுகிறது வருத்தமாயிருந்தால், அல்லது உன்னுடைய மன்னிப்புக்கு அவன் தகுதியில்லாதவன் என்று கண்டால், அவனுக்காக நீ அவனை மன்னிக்காதே போனாலும் நமது ஆண்டவருக்காக அவனை மன்னி. ஆண்டவர் இதை உன்னிடமிருந்து கேட்கிறார். இந்த பலியை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதிலும் அதிக பெரிய குற்றங்களை நாள்தோறும் செய்கிற உன்னை ஆண்டவர் பெரிய தயவாய் மன்னிக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக்கொள். முதல் வேத சாட்சியான புனித முடியப்பருடைய மாதிரிகையை பார். தமது எதிரிகளால் கல்லெறியப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கும் போதும் தமது திவ்ய குருவின் பாவனையாக மோட்சத்தை அன்னார்ந்து பார்த்து, ஆண்டவரே, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்த வேண்டாம் என்று மன்னிப்பு கேட்கிறார். வரலாறு: கன்னியர் மடத்தில் சேர்ந்த ஒரு இளவயது பெண்ணை சில வருடங்களுக்கு முன் அவளுடைய தாய் தகப்பன் கட்டாயம் செய்து மடத்திலிருந்து கொண்டு தங்கள் சொந்தக்காரன் ஒருவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இவ்வகை திருமணங்கள் எப்பொழுதும் தீமையானதே. திருமணம் செய்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாக வாலிபன் தன் இஷ்டப்போல் தாறுமாறாய் நடந்து முழுதும் துர்க்குணமான வாழ்வு வாழ்ந்தான். இது கண்டு அந்த வாலிப பெண் தன் கண்ணீரையும் துன்பத்தையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக்கொடுத்து தன் கணவன் மனந்திரும்ப அத்திரு இருதயத்தை கெஞ்சி மன்றாடினாள். 15 வருடம் ஆயிற்று. அவன் மனந்திரும்பவில்லை. ஆனால் அவனுக்கு ஓர் கடின வியாதி வந்தது. சாகும் ஆபத்தில் இருந்தான். மனைவி தன் வருத்தங்களை எல்லாம் மறந்தவளாய் தன் கணவனுடைய ஆத்துமத்தை எவ்விதத்திலும் மீட்க வேண்டும் என்ற கவலை கொண்டு குருவானவரை கூப்பிட்டு வியாதிக்காரன் அறியாமல் தன் வீட்டில் ஒரு அறையில் இருக்கும்படி சொல்லிவிட்டு இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி
தன் கணவன் மனந்திரும்ப பக்தி உறக்கத்தோடு வேண்டிக் கொண்டு வியாதிக்காரனிடம் சென்று மிகுந்த பாசத்தோடு, நீங்கள் எனக்கு வருவித்த சகல துன்பங்களையும் என் முழு இருதயத்தோடு மன்னிக்கிறேன். உங்களுடைய ஆத்மம் மீட்புக்காக இவைகளையெல்லாம் நமது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் செய்த சகலத்தையும் மறந்துவிட்டேன். உங்களை இரட்சிப்பதே என்னுடைய ஒரே ஆசை என்றாள். வாலிபனுடைய இருதயம் முழுவதும் இலகிப்போய், நான் உனக்கு கொடுத்த துன்பங்களையும் நீ மன்னிக்கிறது கூடுமா என, மனைவி, ஆம் என் பிரிய கணவனே, முழுதும் மன்னிக்கிறேன் என்று பதில் சொல்லி அவன் பக்கத்தில் முழந்தாளிலிருந்து கொண்டு கண்ணீர் ததும்பின கண்களோடு அவனை கட்டி முத்தமிட்டு சொன்னாள், என் அருமை கணவனே, நான் உம்மிடமிருந்து ஓர் கடைசி ஆறுதல் கேட்கிறேன். உமக்கு ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து உம்மை சர்வேஸ்வரனிடம் சேர்க்க தயார் செய்யும்படி ஓர் குருவானவரை கூப்பிட உத்தரவு கேட்கிறேன். அவ்வியாதிக்காரன், இவ்வளவு பிற சிநேகமும் அன்பும் காட்டுகிற உனக்கு நீ கேட்கிறதை எப்படி இல்லை என்று மறுதளிப்பேன்? உடனே குருவானவரை அழைத்து வா என்றான். மனைவியானவள் மனங்குளிர்ந்து உடனே அறைக்குள்ளிருந்த குருவானவரை அழைத்து வியாதிக்காரனிடம் விட்டுவிட்டு வெளியே போனாள். நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்த பிற்பாடு நோயாளி தன் மனைவியையும் தன் குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களையும் தன் அருகே கூப்பிட்டு தான் காண்பித்த சகல துன்மாதிரிக்கும் மிக மனஸ்தாபப்பட்டு சர்வேசனிடத்திலும் அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டு தன் பாவத்துக்கு பரிகாரமாகவும் தேவ இரக்கத்தில் தான் மரிக்கும்படியாகவும் அவர்கள் வேண்டிக் கொள்ள மன்றாடினான். மறுநாள் அவனுடைய ஆத்துமமானது இவ்வுலகத்தை விட்டு நித்திய மோட்ச பாக்கியம் அனுபவிக்க போனது. பக்தி பற்றுதல் உள்ள மனைவியாளின் பிற சிநேகத்தாலும் மாறாத பொறுமையினாலும் நித்திய மோட்ச பாக்கியம் அடைந்தான். இயேசுவின் திரு இருதய அன்பர்கள் தங்களுக்கு நிந்தை அவமானம் வருவித்தவர்களை மன்னித்து தங்கள் வார்த்தைகளில் மாத்திரமல்ல செயல்களிலும் அவர்களுக்கு அன்பு காண்பிப்பாராகில் உண்மையில் தாங்கள் திரு இருதய சீடர்கள் என்று காட்டுகிறார்கள். தம்மை குறித்து தங்கள் சகோதரர்களுக்கு செய்ததெல்லாவற்றையும் தமக்கே செய்ததாக திவ்ய இயேசு எண்ணுவார். அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நித்திய மோட்ச பாக்கியத்துக்கு அவர்களை இட்டு கொண்டு போவார். புனித மார்கரெட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம். உன்னை தாழ்த்துகிறவர்களையும் உனக்கு எதிரிடையாய் பேசுகிறவர்களையும் சிநேகி. உன் புண்ணிய சாங்கோபாங்கத்துக்கு அதிக பிரயோஜனமாயிருக்கிறவர்கள் இயேசுவின் திரு இருதயத்தை அண்டிப்போம். அதிலிருந்து ஒரு புது ஜீவியத்தை அடைவாய். இந்த ஜீவியத்தில் ஜீவிக்கிறது நீ அல்ல, திவ்ய இயேசுதான். அவருடைய திரு இருதயத்தை கொண்டு சிநேகிக்கிறாய். ஜெபம். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போலாக செய்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டேதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவருடைய திரு இதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்?
தாமே பிரசனமாய் இருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காம போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமேன்.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு-அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே
என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம் தவம் அனுதின செயல்கள் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு தீ சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.